ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதன் பகவானோட வரலாறு பார்க்கலாம். புதன் பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஒரு முறை அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார். அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தார். அதில் சந்திர பகவானும் அன்றைக்கி வந்திருந்தார். சந்திரனோட அழகில் குரு பகவானோட மனைவி தாரான்றவங்க மயங்கிட்டாங்க. அப்போ அந்த மயங்கினதுனால இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட தொடர்பு, சந்திரனுக்கும் தாராவுக்கும் ஏற்பட்ட தொடர்பில் பிறந்த குழந்தை தான் புதன். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச குரு பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவங்க மனைவி கிட்ட நீ அந்த புதனை விட்டுட்டு வந்துடணும், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுறாங்க. அதுக்கடுத்து புதன் பகவான் சந்திரன் பகவான் கிட்ட தான் வளர்றாரு. சின்ன வயசில் அவருக்கு எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு. ஆனால் வளர வளர சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா சந்திரன் அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட தந்தையவே வெறுத்து அரண்மனையிலேருந்து வெளியே தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணிவிட்டு குரு இல்லாமல் அவரால் சில வித்தைகளை கற்றுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, தவம் பண்ணுறாரு. விஷ்ணு பகவானை நினச்சி விஷ்ணு பகவான் கிட்ட வரம் வாங்குறாரு. வரம் வாங்கி சகல கலைகளையும் குரு இல்லாமல் கற்று தேர்ந்தவன் அப்படின்ற ஒரு பேரையும் புதன் பகவான் வாங்குறாரு. அதுக்கடுத்து புதன் பகவான் சந்திரனோட பையன் தானே, ஸோ அவரும் ரொம்ப அழகாக தான் இருப்பார். அந்த அழகில் மயங்கின ஒரு தேவ மகளிர் இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறாரு புதன் கிட்ட. நீ ரொம்ப அழகாக இருக்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புதன் பகவான் என்ன சொன்னார்னா, என்ன மாதிரி நிலைமை இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாது, அதனால் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு சமக்கோவம், என்ன நம்மளே வேணாம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புதன் பகவானை சபிச்சிடுறாங்க. என்னன்னா, நீ ஒரு திருநங்கையாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி. அப்புறம் புதன் பகவான் திருநங்கையாக மாறிடுறாரு. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுங்கன்னு. விஷ்ணு தான் அவரோட அம்சம் தானே, ஸோ நான் எப்படி கொடுக்க முடியும், நீ சிவபெருமான்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. நேராக போன புதன் பகவான் சிவபெருமான் கிட்ட சாப விமோசனம் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, திருவெண்காடு போ, அங்கே போய் குளத்தில் 3 தடவை முங்கி எழுந்து அங்கே இருக்கிற என்னையையும் என்னோட தேவியையும் நீ வணங்கு, இதுலேருந்து நீ விமோசனம் பெற்றுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி புதன் பகவானும் அங்கே போகிறாரு. அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் புதன் பகவானும் சாப விமோசனம் பெற்று நவகிரகங்களில் ஒருத்தவராக மாறிடுறாரு. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புதன் பகவானுக்கு ஏன் சந்திரன் எதிரி, குரு ஏன் எதிரி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். புதன் பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அறிவுத்திறன் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பயந்த சுபாவம் அப்படின்றது இருக்கும். புதன் வளர்த்தவங்ககிட்டே பயந்த சுபாவம் அப்படின்றது இருக்கும். இதுதான் புதன் பகவானோட வரலாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.